குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் மனிதர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஒவ்வொன்றாக விளக்க முயலுகிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் மனிதன் அறிந்திருக்காத மிக முக்கியமான விஷயங்களை கூறியுள்ளது. பிரபஞ்சத்தின் தோற்றம், கோள்களின் இயக்கம், பூமியின் சுழற்சி மற்றும் பிரபஞ்சம் ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகளின் கீழ் செயல்படுவது, இவை அறிவியல் முன்னேற்றத்திற்கு முன்பே குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இந்த உண்மைகள் காலப்போக்கில் அறிவியலால் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முதலில் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்றால், நவீன அறிவியல் கூறுவதுபடி பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிக் பேங் எனும் மிகப்பெரிய வெடிப்பால் தோன்றியது. أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும், இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிப்பவர்கள் பார்க்கவில்லையா? இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? பிக் பேங் கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் முதலில் மிகச்சிறிய, அடர்த்தியான, சூடான புள்ளியாக இருந்தது. பின்னர் ஒரு பெரிய வெடிப்பு மூலம் அது பிரிந்து விரிவடையத் தொடங்கியது. இது குர்ஆனில் கூறிய வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்ற வார்த்தையுடன் 100% ஒத்துப்போகிறது. மேலும் இன்றைய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், பெருவெடிப்பு நடந்தவுடனே பால்விதி அண்டங்களும் நட்சத்திரங்களும் பூமியும் உருவாகிவிடவில்லை. மாறாக பிரபஞ்சம் முழுவதும் சூடான மற்றும் அடர்த்தியான புகையாகவே இருந்தது. பின்னர் அதிலிருந்துதான் பால்விதி அண்டங்களும் சூரியன், சந்திரன், பூமி மற்றும் நட்சத்திரங்கள் உருவானதாக கூறுகிறார்கள். ثم استوى إلى السماء وهي دخان. இந்த வசனம் பெருவெடிப்புக்கு பின் பிரபஞ்சம் புகையாக இருந்தது என்ற அறிவியல் உண்மையுடன் ஒத்துப்போகின்றது. 1929 அமெரிக்க வானியல் அறிஞர் எட்வின் ஹபிள் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அதாவது பிரபஞ்சம் நிலையானதல்ல, அது தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதை அடுத்தடுத்த ஆய்வுகள் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலம் உறுதி செய்தன. பின்னர் இதுவே பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கும் அடிப்படையாக மாறியது. இங்கு இறைவன் கூறுவது, நாம் பிரபஞ்சத்தை சக்திகளைக் கொண்டே உருவாக்கினோம், மேலும் அதை தொடர்ந்து விரிவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதே. குறிப்பாக பிக் பேங் தியரியின் அடிப்படையில் பிரபஞ்சம் ஒருங்கிணைந்த நிலைமையில் இருந்து உருவாகி தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் இந்நிகழ்வை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிடப்பட்டிருப்பது அதனது தெய்வீகத்தன்மையை மேலும் மேலும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மேலும் நாம் சூரியனை எடுத்துக்கொண்டால், சூரியனும் அதன் சுழற்சியில் உள்ள கிரகங்களும் மில்கிவே கேலக்சியின் மையத்தைச் சுற்றி மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன. பால்வீதி பிரபஞ்சத்திற்குள் நமது சூரிய மண்டலம் சோலார் அபெக்ஸ் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்கிறது. இது ஹெர்குலஸ் விண்மீன் கூட்டம் மற்றும் லைரா விண்மீன் கூட்டம் இருக்கும் திசையை நோக்கி மணிக்கு 70,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இந்த நிகழ்வுகளைப் பற்றி திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பே கூறியுள்ளது. திருக்குர்ஆன் 36வது அத்தியாயம் 38வது வசனத்தில், وَالشَّمْسُ تَجْرِي لِمُسْتَقَرٍّ لَهَا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி, சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாகிய இறைவன் விதித்ததாகும். மேலும் 36வது அத்தியாயம் 40வது வசனத்தில் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, لَا الشَّمْسُ يَنبَغِي لَهَا أَن تُدْرِكَ الْقَمَرَ وَلَا اللَّيْلُ سَابِقُ النَّهَارِ وَكُلٌّ فِي فَلَكٍ يَسْبَحُونَ. சூரியன்
சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, இவ்வாறே எல்லாம் தம் வட்டவரைக்குள் நீந்திச் செல்கின்றன. சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் தனது வட்டவரைக்குள் சுற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுடன் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை செல்கின்றன என்பதை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் கூறியிருப்பது இது இறைவேதம் என்பதற்கான மேலும் ஒரு அத்தாட்சியாகும். மேலும் நவீன அறிவியலின் கருத்துப்படி பெருவெடிப்பு நடந்து பிரபஞ்சம் உருவானதுக்கும் பூமி உருவானதற்கும் இடையில் உள்ள கால வேறுபாடு என்பது ஏறக்குறைய 1/3 ஆகும். பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. பூமி 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. 13.8ஐ 4.5ஆல் வகுத்தால் விடை ஏறக்குறைய 3 ஆகும். ஆகவே இவை இரண்டுக்கும் இடையிலுள்ள கால வித்தியாசம் 1/3 ஆகும். குர்ஆனின் 25வது அத்தியாயம் 59வது வசனம் கூறுகின்றது, الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام. அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையிலுள்ளவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். மேலும் திருக்குர்ஆன் 41வது அத்தியாயம் 9வது வசனத்தில் பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தான் ஏற்படுத்துகிறீர்கள், அவன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் என்று நபியே கூறுவீராக. இவ்விரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விட பூமியின் தோற்றம் 3 மடங்கு சிறியது என்று நமக்கு புரிகிறது. மேலும் நாம் சந்திரனை எடுத்துக்கொண்டால் ஆரம்பகால மனிதர்கள் சந்திரனின் ஒளியை அதன் சொந்த ஒளி என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நவீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சந்திரனின் ஒளியானது வெறும் சூரியனின் பிரதிபலிப்பு ஒளியே என்று. இதை திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறியுள்ளது. திருக்குர்ஆன் சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 61 கூறுகின்றது, வானமண்டலத்தில் கோளங்கள் சுழன்று வரும் பாதைகளை உண்டாக்கி அவற்றிடையே ஒரு விளக்கை சூரியனையும் ஒளிவான சந்திரனையும் உண்டாக்கினானே, அவன் பாக்கியமுள்ளவன். மேலும் திருக்குர்ஆன் அத்தியாயம் 71 வசனம் 15-16 கூறுகிறது, أَلَمْ تَرَوْا كَيْفَ خَلَقَ اللَّهُ 7 سَمَاوَاتٍ طِبَاقًا وَجَعَلَ الْقَمَرَ فِيهِنَّ نُورًا وَجَعَلَ الشَّمْسَ سِرَاجًا. 1400 வருடங்களுக்கு முன்பு சந்திரனின் ஒளி பிரதிபலிப்பு ஒளியே என்று திருக்குர்ஆனில் யார் கூறியிருப்பார்கள்? மேலும் திருக்குர்ஆன் சந்திரனின் வெவ்வேறு நிலை கட்டங்களைப் பற்றி தெளிவாக விளக்கியுள்ளதுடன் அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தையும் கூறியுள்ளது. திருக்குர்ஆனின் 36வது அத்தியாயம் 39வது வசனம் கூறுகிறது, وَالْقَمَرَ قَدَّرْنَاهُ مَنَازِلَ حَتَّى عَادَ كَالْعُرْجُونِ الْقَدِيمِ. இன்னும் உலர்ந்து வளைந்த பழைய பேரீத்த மட்டையைப் போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல மன்சில்களை தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த வசனத்தில் உலர்ந்து வளைந்த பழைய பேரீச்சமட்டையைப் போல் ஆகும் வரை சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம் என்று இறைவன் கூறுகின்றான். இது உலர்ந்து வளைந்த பழைய பேரீச்சம்பட்டையின் தோற்றம். இது சந்திரனின் பல தங்கும் இடங்களின் தோற்றம். 1400 வருடங்களுக்கு முன்னால் சந்திரனின் பல தங்குமிடங்களையும் பேரித்த மட்டையையும் ஒப்பிட்டு கூற வேண்டுமென்றால் அதை படைத்த இறைவனைத் தவிர வேறு எவராலும் கூற முடியாது. திருக்குர்ஆன் பிரபஞ்சம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகளின் கீழ் இயங்குகிறது என்பதை பல்வேறு வசனங்களில் குறிப்பிடுகிறது. இவை தன்னியக்கமாக இயங்குவது அல்ல, எல்லாவற்றையும் அல்லாஹ் நிர்ணயித்த விதிகளின்படி இயக்குகிறான் என்று பல வசனங்களில் கூறுகின்றான். 55வது அத்தியாயம் 5வது வசனம் கூறுகிறது, சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்கப் பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன. இந்த வசனம் சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழ் இயங்குவதை குறிக்கின்றது. மேலும் திருக்குர்ஆன் அத்தியாயம் 54 வசனம் 49 கூறுகிறது, நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பிட்ட அளவின்படியே படைத்திருக்கின்றோம். மேலும் திருக்குர்ஆன் 67வது அத்தியாயம் 3வது வசனம் கூறுகிறது, அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தவன். மனிதனே, அந்த ரஹ்மானுடைய படைப்பில் நீ ஒரு ஒழுங்கீனத்தையும் காணமாட்டாய். மற்றொரு முறை அதை கவனித்துப்பார். அதில் ஒரு பிளவை நீ காண்கிறாயா? இந்த ஒழுங்குமுறை மாறாத விதிகள், கணிதத்தின் துல்லியம் மற்றும் இயற்கையின் நிலையான சட்டங்கள் ஒரு மாபெரும் படைப்பாளன் இருப்பதை உணர்த்துகிறது. மேலும் இது போன்ற குர்ஆன் சம்பந்தமான பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.